இன்னைக்கு மார்க்கெட்டில் தக்காளியிலேருந்து ஒரு சில காய்கள் நிலவரம் ரொம்பவே மாறி இருக்கு. வாங்க ஃபுல் வீடியோவில் பார்ப்போம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் 80 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் அதிகமானது அதே விலையில தான் வித்துக்கிட்டு இருக்கு. பீன்ஸ் வரத்தும் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, அதனால ரேட் அதிகமானது அதே விலை தான் விற்கிது. இன்னைக்கு என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாயிலிருந்து 90 ரூபா வரைக்கும் போகுது. பீக்கங்காய் ரேட்டும் அதிகமாயிருச்சு, 60 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் போகுது. பீக்கங்காய் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான், இதுக்கு மேலே கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது போக தக்காளியோட நிலவரம்னா இன்னைக்கு ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு சில காய்கள் நிலவரம் ஒன்றும் அதிகமாக இருக்குது, அது ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2-3 நாளாக ரொம்பவே கம்மியாகிட்டு இருந்த தக்காளி விலை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 15 கிலோ கொண்ட டிப்பர் 350 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 500 ரூபா வரைக்கும் லோக்கல் தக்காளியாக போகுது. அப்படின்னா ஒரு கிலோ தக்காளி 25 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 35 ரூபா ஆயிடுச்சு. கத்திரிக்காயில் 3 வகை இருக்குது. வரி கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், பவானி கத்திரிக்காய். வரி கத்திரிக்காய் 30 ரூபா, பச்சை கத்திரிக்காய் 60 ரூபா, பவானி கத்திரிக்காய் 80 ரூபா வரைக்கும் போகுது. பெரிய வெங்காயம் நிலவரம் அதிகமாகிடுச்சு, கிலோ 25 ரூபாயிலேருந்து 33 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில். உருளைக்கிழங்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா குஜராத் உருளை, சாதா உருளைன்னு சொல்லுவாங்க, 32 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் போகுது. ஊட்டி உருளை 50 ரூபாயிலேருந்து 55 ரூபா வரைக்கும் போகுது. வெண்டைக்காய் பெரிய மாற்றம்னா 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா அதே நிலவரத்தில் தான் இருக்குது. கேரட் பார்த்தீங்கன்னா சாதா கேரட் 40 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 60 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. பெரிய மாற்றம்னா இல்லை. அடுத்து பாவக்காய் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 55 ரூபா இந்த நிலவரத்தில் தான் இருக்குது, கூடவும் இல்லை குறையவும் இல்லை. அடுத்து ஒரு சில காய்கறி நிலவரம் கூடி இருக்கு. அதுக்கு முன்னாடி சின்ன வெங்காய ரேட்டு பார்ப்போம். 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா இந்த நிலவரத்தில் தான் இருக்குது, பெரிய மாற்றம்னா இல்லை. நேற்று வரைக்கும் 50 ரூபாய்க்கு இந்த புடலங்காய் இன்னைக்கு 10 ரூபா கூடி 60 ரூபா ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. குட்டை புடலங்காய் 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா போகுது. நீட்ட புடலங்காய் 50 to 60 போய்கிட்டு இருக்கு. 60 ரூபாத்துக்கு இந்த மாங்காய் இன்னைக்கு 10 ரூபா கூடி 70 ரூபா ஆயிடுச்சு. மாங்காய் சீசன் முடிஞ்சிருச்சு, அதனால வரத்து இல்லை, அதனால கொஞ்சம் கூடி இருக்கு. பூண்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு பூண்டு 55 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் போகுது. அதுவே மலம் பூண்டு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் அதிகபட்சம் போகுது. பச்சை மிளகா ரேட்டும் 10 ரூபா கூடி இருக்கு, 45 ரூபாயிலிருந்து 55 ரூபா நிலவரம் போய்கிட்டு இருக்கு. இஞ்சி நிலவரம் பார்த்தீங்கன்னா பச்சை இஞ்சி புது இஞ்சி 50 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் போகுது. அதுவே காஞ்ச இஞ்சின்னு சொல்லுவாங்க, பழைய இஞ்சி, அது வந்துக்கிட்டு 90 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. முள்ளங்கி 30 ரூபா, வெள்ளை முள்ளங்கி 40 ரூபா, கோஸ் வந்துக்கிட்டு 20 ரூபா, ஊட்டி கோஸ் வந்துக்கிட்டு 25 ரூபா, பீட்ரூட்டு சாதா பீட்ரூட்டு 30 ரூபாயிலிருந்து 35 ரூபா, ஊட்டி பீட்ரூட்டு 50 to 55, கருவேப்பிலை கிலோ 70 ரூபா, கொத்தமல்லி கட்டு 15 ரூபா, புதினா கட்டு 8 ரூபா. இது போல் டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.